ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்காகவே கார தோசை செய்ய போகிறோம். இதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு 3 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு காரத்துக்கு ஏற்றாப்புல. இதுதான் பொட்டுக்கடலை 2 பல் பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் தனியாக. இப்போது மெல்லிசாக தோசை ஊற்றி அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா தடவி விடணும். காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி சாப்பிட்றோமோ காரத்துக்கு ஏற்றாப்புல மசாலா போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரையும் நல்லா மேலே தூவி விடணும். தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா வெண்ணெயும் இல்லை எண்ணெய் போட்டு நல்லா நெய் ஏதாவது ஒன்று நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நெய்யோ பட்டரோ ஆட் பண்ணால் காரத்தோட தன்மையை கம்மி பண்ணும். நல்லா சூடாக இருக்கும் போதே தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.